சுபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு எது குறித்து நம்ம பேச இருக்கிறோம்? இந்தியா முழுவதும் ஆதார் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையான கருத்து வந்திருக்கு. இப்ப எஸ்ஐஆர் நடக்குது, அதுல ஆதாரே வேண்டாங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தான் ஆதார்? அது குறித்து விவாதிக்கு தான் நம்மோடு இணைந்திருக்கிறார் சௌமியகண்ணன் அவர்கள். வணக்கம் சௌமியகண்ணன். வணக்கம் சின்னா. ஆதார் கார்டுலயே இது குடியுரிமைக்கான சான்றல்லன்னு போட்டிருக்காங்க. அப்ப ஆதார் நமக்கு தேவையா இல்ல எதுக்குதான் பயன்படுது சௌமியா? இது பற்றின கருத்து, உங்களுடைய கருத்து. ஆதார் என்பது தனி மனிதரின் அடையாளமாக கருதப்படுது. இந்த ஆதார் ஆக்ட் 2016 வந்ததுக்கு பின்னாடி எல்லாருடைய கையிலுமே ஆல்மோஸ்ட் ஆதார்ங்கிறது ஒரு பேசிக் நெசசிட்டி திங்காவே ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஆதாருங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அது கட்டாயம் இல்லையே தவிர எல்லா ஃபார்ம்லயும் கட்டாயமா நீங்க அதை பார்க்க முடியும். அப்பேற்பட்ட இந்த ஆதாரோட சிக்னிபிகன்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஒரு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர், அதாவது ஒரு ஃபண்டை கவர்மெண்ட் தன்னுடைய குடிகளுக்கு, அதாவது குடிமக்களுடைய அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றாங்க. இப்ப ஜன்தன் அக்கௌண்ட் மூலமா எல்லாருக்குமே ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுங்கிறத நம்ம அரசாங்கம் என்ஷூர் பண்ணிருக்காங்க. அதன்படி எல்லாருக்குமே ஒரு தொகை, ஒரு நிவாரண நிதியோ இல்ல ஒரு பேரிடருக்கான ஒரு நிவாரணமோ இல்ல நம்ம சிஎம் திரு மு க ஸ்டாலின் ஐயா கொடுத்த இந்த 5000 ரூபாயோ எதுவுமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் போய் ரீச் ஆகிறதுக்கு ஆதார்ங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதாவது ஏன்னா ஆதாரை நம்ம பேங்க் அக்கௌண்டோடையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ இந்த தனிநபருடைய அடையாளமாக இந்த ஆதார் என்பது கருதப்படுகிறது. எந்த இடத்துக்குமே ஒரு ஈவன் இப்ப நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லயுமே நிறைய ஹோட்டல்ஸ்லயுமே நீங்க செக்கிங் பண்ணோம்னா கண்டிப்பா ஆதார் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்ப ஆதார் ஆக்ட் 2016 வந்த பின்னாடி ஆதார் எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது எல்லாருடைய லைஃப்லயும் அப்படின்னா, ஒரு ரிசர்வேஷனுக்கு ஆகட்டும், ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஆகட்டும், ஒரு ஆதார்ங்கிறது ஒரு பேசிக் அட்டாச்மெண்டாவே இப்ப மாறிடுச்சு. சோ ஆதார் என்னதான் இவ்வளவு பெரிய ஒரு பேசிக் நெசசிட்டி டாக்குமெண்டா இருந்தாலுமே நிறையவே அதுல பிரீச் ஆஃப் பிரைவசி ஆஃப் டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரோவர்சில தான் நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். ஓகே சௌமியா, நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க எதுல இப்ப பேன் கார்டு ஆகட்டும், பேங்க் பாஸ்புக் ஆகட்டும், எல்லாத்துலயுமே ஆதார் கார்டு லிங்க் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப பேன் கார்டு என்கிட்ட கேக்குறீங்களா? நான் தரமாட்டேன். அது பேங்க் பாஸ்புக் கேக்குறீங்களான்னு தரமாட்டேன். இப்ப ஆதார் கார்டு கேட்டா மட்டும் நான் ஆகட்டும் இல்ல எல்லா மக்களுமே உடனே எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுலதான் லிங்க் பண்ணிருக்கோம். அப்ப அதுல பிரைவசி மிஸ் ஆகாதா? அது ஒரு அச்சமாவே இருக்கு. அதுக்கு எதனா தீர்வு இருக்கா? இல்ல அந்த தரவுகள் எல்லாம் திருடப்படுமா? அது குறித்து எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதை கொஞ்சம் விளக்குறீங்களா? நிச்சயமாக சின்னன். ஆதார் வந்த நாள் முதலே பலருக்கும் இந்த குழப்பம் இருக்கு. இந்த ஆதார் என்பது என்னுடைய தனி மனித தகவலை திருடுமா, எப்படி இதை பாக்குறது, இது ஒரு சேஃபான ஒரு கார்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது மக்களுக்கு பரவலாவே இருந்துட்டு வந்திருக்கு. இருந்தாலுமே அதோட தேவை என்பது ஒரு இன்றியமையாததான ஒன்னாதான் இருந்துட்டு வருது. எடுத்துக்காட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆதார் என்பது ஒரு தனி அடையாளம் கிடையாது, தனிநபர் அடையாளம். ஆனா அதை எத்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம லிங்க் பண்ணிருக்கோம் பாருங்க. பேனோட லிங்க் ஆயிருக்கு, மொபைல் எண்ணோட லிங்க் ஆயிருக்கு, பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்கு. அப்போ இது எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்த யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் ஆதார் கார்டை பரவலா வழங்கிட்டு வராங்க. சோ இதுல நீங்க கேட்டபடி எல்லாமே கனெக்டடா இருக்கு. இந்த பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், மொபைல் எண் எல்லாமே கனெக்டடா இருக்கிறப்ப மக்கள் சகஜமா எடுத்து கொடுத்துடுறாங்க. ஏன்னா ஆதார் கார்டு வேணுமா, இதுதான். மத்தபடி அந்த சகஜம் எப்படி வருதுன்னா, ஒரு போட்டோ, பெயர், ஒரு அட்ரஸ், இதுல என்ன ஆயிட போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா இதுலதான் ஒரு தனிநபரோட ஜாதகமே அடங்கி இருக்கு. இப்ப பெயர், வயது, ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் இதெல்லாம் நீங்க குடுக்கறப்ப உங்களுக்கு பதிலாக மற்றவர்கள் யாராவது ஆள் மாறாட்டம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுலயே நிறைய குழப்பங்களும் இருக்கு. அதாவது இனிஷியல்ல முன்னாடி போடுறதா, இல்ல சரணியம் ஆட் பண்றதா, அப்பா பேர் பின்னாடி சேர்க்கலாமா, சேர்த்து ஒண்ணு சேர்க்காம ஒண்ணு, இனிஷியல் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரி ஒண்ணு, லாஸ்டா இனிஷியல் போட்ட மாதிரி ஒண்ணு, அட்ரஸ் இப்போ வாடகை வீடுகள் இருக்கிறவங்க ஒரு வீட்டுல இருக்கும்போது ஒரு கார்டும், அடுத்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப இன்னொரு கார்டும், இந்த மாதிரியான குழப்பங்கள் நிறையவே இருந்துட்டு வந்திருக்கு. சோ இதையெல்லாம் தவிர்க்கும் விதமாக
வந்து அதுக்கான முன்னெடுப்புகளும் வந்து எடுத்திருக்காங்க அரசாங்கத்துல. இப்ப இந்த ஆதார் கார்டு என்பது பல வகையில லிங்கா இருந்தாலுமே இதனோட பிரைவசி பத்தி நீங்க கேட்டீங்க. பிரைவசிங்கிறது ஜஸ்டிஸ் புட்டசுவாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக அனௌன்ஸ் பண்ணிருக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னோட அடிப்படை உரிமை, என்னுடைய பிரைவசி என்னுடைய அடிப்படை உரிமை. அப்ப நான் யாருக்கு காட்டணும்? நான் வந்து என்னோட முகத்தையோ என்னுடைய அட்ரஸையோ மத்தவங்களுக்கு காட்டணுமா வேண்டாமான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அதனால ஆதார் கட்டாயம் கிடையாது. யாராவது கேட்டாங்க, ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனோ இல்ல பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ஆதார் கட்டாயம் சொன்னா நீங்க கண்டிப்பா குரல் எழுப்பலாம். ஆதார் கொடுப்பது என்னுடைய கடமை இல்ல, அது என்னுடைய உரிமை அப்படின்னு நீங்க குரல் எழுப்பலாம். ஓகே சௌமியா, ஆதார்ல மிஸ்யூஸ் எல்லாம் ஆகாது அப்படியெல்லாம் சொன்னீங்க. கன்னியாகுமரியில ஒரு ஆதாரை வச்சு கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேல ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அந்த ஆதாரை வச்சுதான் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஆதார்ல மிஸ்யூஸ் அப்படிங்கறது ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தீங்க, மிஸ்யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காரு. எப்படி ஆதார் கார்டை மிஸ்யூஸ் செய்யறாங்களே அவங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கிறது, நம்முடைய தரவுகள்லாம் எப்படி பிரைவசியா வச்சுக்கிறது? இது பலருக்கும் இருக்கிற ஒரு சாமானியமான கேள்விதான் சின்ன. ஆனா இதுக்கான பதில் யாருக்கும் தெரியறதில்ல. என்ன சொல்றதுன்னா, ஆதார் ஆக்ட் 2016 அண்டர் செக்ஷன் 29 கீழே என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் ஷாப்புக்கு போறீங்க, ஈஸியா வாட்ஸ்அப் பண்றீங்க, மெயில் பண்றீங்க, உங்க ஆதார் பிரிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை டெலீட் பண்றீங்களா? என்னைக்காவது அந்த தகவல் அவங்க என்ன செய்யறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி யாருக்குமே எழுறது கிடையாது. ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப் ஓனரா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்க கஸ்டமர் உங்களுக்கு மெயில் பண்ற ஒரு ஆதார் பிடிஎஃப்யோ இல்ல வாட்ஸ்அப் பண்ற பிடிஎஃப்யோ அவங்க கண்ணு முன்னாடி அதை எடுத்து முடிச்சுட்டு டெலீட் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த செக்ஷன் 29 கீழே ஆதார் தகவலை அன்னெசரியா அன்ஆத்தரைஸ்டா ஸ்கேன் பண்றதும் அன்னெசரியா ஸ்டோர் பண்றதுமே வந்து கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை ஃபைன் பிளஸ் கிரிமினல் சார்ஜஸும் போடப்படுது. அது மட்டும் இல்லாம நீங்க பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸோட தன்னுடைய தகவல்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட 80 லட்சம் ஸ்கேம் எப்படி ஆனதுன்னா, அந்த தனி நபர் ஏமாற்றியது வந்து கிட்டத்தட்ட பல கடைகள்ல வந்து இஎம்ஐல பொருளை வாங்கி போட்டுட்டு இந்த ஆதார் நம்பர் இந்த ஆளுன்ற மாதிரி ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஆள் மாறாட்டம் தான். இந்த மாதிரியான ஸ்கேம் கேசஸ்கள் பல உண்டு. இதை தவிர்க்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட மாஸ்க்டு ஆதார்ங்கிற கான்செப்டை அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கடைசி 4 எண்களை தவிர்த்து மிச்சம் எல்லாமே எக்ஸ்ல தான் இருக்கும். இதை நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். UIDAI.gov.in வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுங்க. அதுல வர மாஸ்க்டு ஆதார் ஆப்ஷன் தொட்டு அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா வேலிடிட்டி தான், நாடு முழுக்க இது செல்லும். இது மட்டும் இல்லாம இப்ப புது இனிஷியேட்டிவ் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, தகவல்கள் எதுவுமே இல்லாம உங்களுடைய போட்டோ பிளஸ் QR இது பல தளத்திலையும் இணைக்கக்கூடியதுதான். டிஜிட்டல் இந்தியாவை ப்ரமோட் பண்ணும் வகையில இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது கண்டிப்பா பிரைவசியான ஒரு விஷயம் தான். மத்தவங்க யாரும் நம்மளுடைய பெயரையோ முகவரையும் எளிதில் தெரிஞ்சுக்க முடியாது. தகவல்களும் மிஸ்யூஸ் ஆகாது. அப்பப்பா, ஆதார்ல இருந்த சந்தேகம் எல்லாம் அத்தனையும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். மக்களே, உங்களுக்கு ஆதார்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா. நான் உங்கள் சௌமியா.